Hi friends, welcome to our YouTube channel Study Spear. ஸோ பயிற்சி 1.1ல் உள்ள மீதி உள்ள சம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா, மிசிசிப்பி, பேரலோகிராம், செக்கோஸ்லோவாகியா. ஸோ இந்த 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா, ஸோ பட்டியல் முறையில் எழுதுறதுனா அது என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கணக்குறியீட்டுக்குள்ளே கன அடைப்புக்குறிக்குள்ளே போட்டு எழுதுறது தான். ஸோ இந்தியாவில் ஐ எழுதிட்டேன், என் எழுதிட்டேன், டி எழுதிட்டேன். ஐ ஆல்ரெடி எழுதுனதுனால ஐயை மறுபடியும் எழுதாமல் அடுத்த லெட்டரான ஏ எழுதிட்டேன். ஸோ இதுக்கு ஏ அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கேன். ஸோ ஏ = INDA. ஸோ அடுத்து பேரலோகிராம். ஸோ வந்த எழுத்தே மறுபடியும் வரக்கூடாது, அதனால் PAR எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஏ ஆல்ரெடி எழுதுனதுனால ஏ விட்டுட்டேன். அப்புறம் எல் எழுதிட்டேன். எல் ஒரு வாட்டி இருந்ததுனால அடுத்த எல்லையும் விட்டுட்டேன். அடுத்து இ எழுதிட்டேன். அப்புறம் எல் எழுதிட்டதுனால எல்லை விட்டுட்டேன். அப்புறம் ஓக்கு ஓ எழுதிட்டேன். ஜி, ஆரும் எழுதியாச்சு, ஏயும் இருக்குது ஆல்ரெடி, அதனால் எம் மட்டும் எழுதிக்கிட்டேன். ஸோ மிசிசிப்பியில் பார்த்தீங்கன்னா எம் எழுதிட்டேன், ஐ எழுதிட்டேன், எஸ் எழுதிட்டேன். எஸ் ஆல்ரெடி எழுதுனதுனால மறுபடியும் ஒரு எஸ் எழுத தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஐயும் ஆல்ரெடி எழுதுனதுனால எழுத தேவையில்லை. அடுத்து பி எழுதிட்டேன். அதுக்கடுத்து ஐ ஆல்ரெடி இருக்கிறதுனால எழுத தேவையில்லை. ஸோ இப்போ சிங்கிறது. ஸோ அடுத்து செக்கோஸ்லோவாகியா. ஸோ இந்த கணத்துக்கு பேர் டீன்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் உள்ள எழுத்துக்களை நான் பட்டியலிட்டு எழுதணும். ஸோ சி எழுதிட்டேன், இசட் எழுதிட்டேன், இ எழுதிட்டேன். சி ஆல்ரெடி எழுதுனதுனால சி மறுபடியும் எழுத தேவையில்லை, ஹச் எழுதிக்கலாம். ஓ ஆல்ரெடி எழுதலை, அதனால் ஓ எழுதிக்கலாம். எஸ் எழுதலாம், எல்லும் இல்லை, அப்புறம் எல் எழுதிக்கலாம். ஓ எழுதிட்டேன் ஆல்ரெடி, அதனால் மறுபடியும் எழுத தேவையில்லை. வி எழுதலை, அப்போ வி எழுதிக்கிறேன். ஏ எழுதலை, ஏ எழுதிக்கிறேன். கே எழுதிக்கிறேன், ஐ எழுதிக்கிறேன். ஏ ஆல்ரெடி எழுதுனதுனால ஏ மறுபடியும் எழுத தேவையில்லை. அடுத்து கணங்களை பட்டியல் முறையில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஏ = 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20க்கு கம்மியான இயல் எண்கள் என்னெல்லாம்னா 1லேருந்து அப்படி 19 வரைக்கும் உள்ள நம்பர் இருக்கும். ஸோ இதில் இரட்டைப்படை எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. ஸோ இதுதான் பட்டியலிட்டு எழுதிட்டோம். அப்போ இது பட்டியல் முறை. அடுத்து பி பாருங்கள். y such that y = 1/2n, n belongs to natural numbers such that n less than or equal to 5 கொடுத்துருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? n = 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும். இதில் 5 வரைக்கும் தான்னா அப்போ நம்ம 5 வரைக்குள்ள நம்பர்ஸ் மட்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ y = 1/2n கொடுத்தாங்க. அப்போ n-க்கு 1, 2, 3, 4, 5 இந்த 5 நம்பர்ஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n = 1 போடும்போது y which is equal to 1/2 × n. ஸோ 1/2 × n-ங்கிறதுனால 2 × 1 போட்டேன், which is equal to 1/2 கிடைக்கி. n = 2 போடும்போது எனக்கு 1/4 கிடைக்கி. n = 3 போடும்போது 1/6 கிடைக்கி. n = 4 போடும்போது 1/8 கிடைக்கி. n = 5 போடும்போது 1/10 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எண்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்னா அதான் நமக்கு பி அப்படிங்கிற கணம். அடுத்து சி = x such that x என்பது ஒரு முழு கண எண் மற்றும் 27 < x < 216 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எந்த முறையில் எழுதணும்னா பட்டியல் முறையில் தொகுத்து எழுதணும். ஸோ இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுங்கிறது ஒரு முழு கன எண். கன எண்ணா க்யூப் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 27க்கும் 216க்கும் இடையில் உள்ள ஒரு முழு கன எண்ணை எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது பெர்ஃபெக்ட் க்யூப் நம்பரை எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 27க்கும் 216க்கும் இடையிலான முழு கன எண்களின் தொகுப்பு தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ 27 எதோட க்யூப்னு பார்த்தீங்கன்னா 3 க்யூப் 27 வரும், 6 க்யூப் 216 வரும். இப்போ இதுக்கு இடையில 4 க்யூப்பும் 5 க்யூப்பும் இருக்குது. ஸோ அதோட க்யூப் பார்த்திங்கன்னா 4 க்யூப் 64 வரும், 5 க்யூப் 125 வரும். ஸோ இப்போது இந்த ரெண்டு எண்ணுமே எந்த ரெண்டுக்கு இடையில இருக்குன்னா 27க்கும் 216க்கு இடையில இருக்குது. இது ரெண்டுமே ஒரு முழு கன எண். ஸோ அப்போ அதுதான் நமக்கு தேவையானது. அப்போ அதை நம்ம கன அடைப்புக்குறி போட்டு எழுதிக்கலாம்.
ஸோ சி ஈக்குவல் டு 64, 125. அடுத்து டி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் -5 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் என்பது ஒரு முழுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இண்டிஜர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுங்கிறது வந்து -5 விட பெருசாகவும் 2 இல்லைன்னா 2 விட குறைவாகவும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இண்டிஜர் எதெல்லாம் இருக்குன்னா -5 விட பெருசுன்னா எங்கேருந்து வரும்? -4, -3, -2, -1, 0, 1, 2 வரும். ஏன்னா இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கிறனால ரெண்டையுமே இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கன அடைப்புக்குறியில் எழுதி டி அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு பி ஈக்குவல் டு ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் அந்த கண்டிஷனாக என்ன எடுப்போம்னா மட்டைப்பந்து வீரர்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கோம். அவங்க எப்படி அடிச்சிருக்கணும்னா ஒரு நாள் ஆட்டத்தில் வந்து அவங்க இரட்டை சதம் அடிச்சிருக்கணும், அதாவது டபுள் செஞ்சுரி போட்டவங்கள இங்கே கலெக்ட் பண்ணி எழுதணும். அப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன். அப்போ எக்ஸுங்கிறது யாருன்னா ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்கள் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ சி ஈக்குவல் டு 1/2, 2/3, 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. மேலே உள்ள நம்பர் அதோட 1 ஆட் பண்ணியிருக்காங்க, 1/2. அப்போ 1/1 + 1ன்னு எழுதுகிறோம். 2/3 2/2 + 1ன்னு எழுதுகிறோம். 3/4ங்கிறத நம்ம 3/3 + 1ன்னு எழுதுகிறோம். அதாவது மேலே உள்ள நம்பர் என்ன போடுறோமோ அதுக்கு அடுத்த நம்பர் கீழே போடும்போது 1 ஆட் பண்ணி போடுறோம். அப்போ எக்ஸு சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அதை என்ன பண்ணுறோம்னா n+1 அப்படின்னு சொல்லி போடுறோம். இது அப்படியே போய்கிட்டே இருக்கிறதுனால அது நான் வந்து எடுத்திருக்கேன். n வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால என்னங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து டி ஈக்குவல் டு ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டி அப்படிங்கிறது நம்ம எதில் எழுதணும்னா கன கட்டமைப்பு முறையில் எழுதணும். அப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதம் அப்படின்னு போட்டோம்னா எதெல்லாம் நம்ம தமிழ் மாதத்தில் இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கன அடைப்புக்குறி போட்டு எழுதுகிறோம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், கன கட்டமைப்பு முறையில் எழுதுறதுன்னு சொல்கிறோம். அடுத்து இ அப்படிங்கிற செட் எழுத சொல்லியிருக்காங்க. 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இ எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண் அப்படின்னு போட்டால் போதும். ஸோ இது வந்து கன கட்டமைப்பு முறையில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா பி ஈக்குவல் டு ஜனவரி, ஜூன், ஜூலைன்னு எழுதியிருக்காங்க. இப்போ ஆங்கிலத்தில் பாருங்களேன், ஜனவரி, ஜூன், ஜூலை. அப்போ எல்லா எழுத்தும் என்னென்னா ஜே அப்படிங்கிற எழுத்தில் தொடங்குது. அப்போ பிங்கிறது ஜே என தொடங்கும் ஆங்கில மாதங்களின் தொகுப்பு அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து நம்ம வார்த்தைகளால் விவரிச்சிருக்கோம். அப்போ இது என்னென்னா விவரித்தல் முறை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், Q ஈக்குவல் டு 7, 11, 13, 17, 19, 23, 29ன்னு வருது. எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா பகா எண்களாக இருக்குது. ஆனால் பகா எண்கள் வந்து 7லேருந்து தொடங்கியிருக்கு. அப்போது Q ஈக்குவல் டு 7லேருந்து தொடங்கியிருக்குன்னா அதுக்கு முந்தின பகா எண் வந்து 5ஆக இருக்கும். அப்போ 5 விட பெரிய மற்றும் 31 விட 31 தான் இதுக்கு அடுத்து உள்ள பகா எண். அப்போ 31 விட சிறிய பகா எண்களின் தொகுப்பு அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது சம் பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் கமா எக்ஸ் வந்து லெஸ் தென் 5 கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது என்னதுன்னா ஒரு இயல் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அதே சமயம் எக்ஸ் வந்து 5 விட கம்மி. அப்போ 5 விட கம்மியாக உள்ள இயல் எண்களோட தொகுப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5ஐ விட சிறிய இயல் எண்களின் தொகுப்புன்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஒரு ஆங்கில மெய்யெழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆங்கில மெய்யெழுத்துக்களோட தொகுப்பு தான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போது நம்ம அதை விவரித்தல் முறையில் எப்படி எழுதலாம்னா எஸ் ஈக்குவல் டு ஆங்கில மெய்யெழுத்துக்களின் தொகுப்புன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்குகளில் முக்கியமாக உள்ள கணக்கு எதெல்லாம் அப்படின்னா எடுத்துக்காட்டில் 1.2 பயிற்சி கணக்கில் 2, 4, 5, 6 1.1 பயிற்சியில் 2, 4, 5, 6 இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கணக்குகள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.